தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறது அதுக்கான சிமுலேஷனை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதே மாதிரி அதுக்கான கோடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போது அதுக்கான சிமுலேஷன் வந்து எப்படி நம்ம போடுறது அதை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த சிமுலேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டது தான். ஓகேவா, இதில் எப்படி நீங்கள் சிமுலேஷன் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து எந்த காம்பவுண்ட்ஸ் நான் எங்கெங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர், ஓகே, இது வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 10K பொட்டன்ஷியல் மீட்டர். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜை வேரி பண்ணுறதுக்காக. ஏன்னா ரியல் டைமில் என்ன பண்ணியிருப்போம், பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து வேரியேஷன் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் இந்த வோல்டேஜ். அப்போ 10K பொட்டன்ஷியல் மீட்டர். அப்போ அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா POT பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10K பொட்டன்ஷியல் மீட்டர் பாட் HG. ஓகே, HGன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட் HG ஆக்டிவ் ஹை. ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது. அதனால் இங்கே வந்து ஷோ ஆகுது. அப்போ பாட் HG நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16F877A. அப்போ பிக் 16F877A இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்குது, இந்த பிக் 16F877Aவும் இந்த இடத்துல பிளேஸ்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, உங்களுடைய லேப் கான்ஃபிகரேஷனை பொறுத்து கொஞ்சம் நேரம் ஸ்லோவாகலாம். அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக் 16F877A இதில் வந்து என்ன பண்ணல, கிளிக் பண்ணல, இங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LED ரெட் க்ரீன். இது எதுக்கான ஃபியூச்சர் ரிலேக்காக ஒன்று, நார்மலாக பேட்டரி சார்ஜிங்காக ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் CC மோடு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 7 செக்கு அப்படின்னு போட்டு CC. அப்போ 7 செக் CCயில் என்ன பண்ணுவீங்க, நான் வந்து 4 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் அந்த டிஸ்பிளே அங்கே எடுத்து வச்சிட்டேன். ஓகே, இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காமெண்ட்ஸ் எடுக்காதப்போ ஓகே ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போ என்ன பண்ணுறது, ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த காமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் இது மாதிரி 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, IoTக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் IoTலேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும். அப்போ அது எங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோப் மாதிரி இருப்பாங்க. இந்த இதில் வெர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் மோடில் போயிட்டு வெர்ச்சுவல் டெர்மினல் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு TXRX கிடச்சிடும். ஓகே, இதை தான் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பின் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, காமனர்ஸ் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் பாட் HG எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 3 பின் இருக்கும். ஒரு பின்னுக்கு வந்து 5 வோல்ட்டும் ஒரு பின்னுக்கு வந்து கிரவுண்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், 3வது பின் அவுட்புட் வந்து A0 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிக் ஐசிக்கு வந்து நமக்கு காமனான சென்டரில் இருக்கிறது தான், அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்து LED ரெட் க்ரீன். ஓகே, ரெட் க்ரீன் LED வந்து பார்த்தீங்க அப்படின்னா RC5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபியூச்சர் ரிலே. ஓகேவா, அதே மாதிரி RC4ல் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ரிலே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த ரிலே வந்து எதில் கனெக்ட் பண்ணுமோ அதில் எதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த இஷ்யூ இல்லை. லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், 2 இதையும் கிரவுண்ட் பண்ணிடணும். நாங்கள் இண்டிவிஜுவலாக கிரவுண்ட் பண்ணிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், காமனாக கிரவுண்ட் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ வராது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எடுத்து வச்சுட்டு 7 செக்மெண்ட்டில் ABCDEF G அப்படின்னு மொத்தம் எத்தனை பின் இருக்கும், ஒரு 8 பின் இருக்கும். அந்த 8 பின்னுக்கு என்ன பண்ணிக்கணும், போர்ட் B வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, RB0லேருந்து RB7 மொத்தம் 7 பின்ஸ் இருக்கும். RB0லேருந்து RB7 வரைக்கும் கொடுத்துருங்க. அடுத்து 5 வோல்ட்டுக்கு தான் என்ன பண்ணணும், ரியல் டைமில் கொடுக்கணும். சிமுலேஷனில் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பின்ஸ் இருக்கும். அந்த 4 பின்ஸ் என்ன அப்படின்னா எந்த LED வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆன் ஆகணும், எந்த LED வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 4 LEDs வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்காக TXRX வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். TX அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து எப்போ நான் வந்து டேட்டா வந்து IoT வந்து நான் சென்ட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதனால தான் இங்கே RX இங்கே TX. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா RX இங்கே TX கொடுத்துப்பாங்க. ஏன்னா நான் வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து மானிட்டர் பண்ணோம்ல, அப்போ ஒரே IoT தான் மானிட்டர் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி வந்து நான் <1 <2 அப்படின்னு கொடுக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, தனித்தனியாக ஒரு IoT TX ஒரு IoT RX அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்புட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் கன்ஃபார்ம் வரும். இந்த அவுட்புட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணால் மட்டும் எங்கே என்ன ஆகும், இந்த கோடிங் ரன் ஆகும். இந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு நான் ரைட்டப் அப்லோட் பண்ணலாம் வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் எல்லாமே இருக்கும். இந்த கோடிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், சிமுலேஷன் ஃபைலும் அதிலே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோக்கு நான் அந்த ஃபைல் நான் அப்லோட் பண்ண மாட்டேன். இந்த ஃபைல் எல்லாமே அதிலே இருக்குது, நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ 64, 69, 67 இது எல்லாமே ஐஓடிலேயும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் 1 2 3 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவேன், 0னா எங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் டிலே மட்டும் தான் ஆன் ஆஃப் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவேன், 4 5 ப்ரெஸ் பண்ணால் ஃபியூச்சர் டிலே மட்டும் ஆன் ஆஃப் ஆகும். ஓகே, 2 3 ப்ரெஸ் பண்ணாமல் எந்த டிலேயும் ஆஃப் ஆகாது. ஓகே, அதுவே நான் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு 2 3 ப்ரெஸ் பண்ணாமல் அதுலேயே ஆன் ஆஃப் ஆகும். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து மேனுவலாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 3 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆஃப் ஆகாது. ஏன்னா எனக்கு வந்து 90% 94 தான் இருக்குது. அப்போ எனக்கு எப்போ 100 ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஃபுல்லுன்னு வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இந்த சிம்லேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.